ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல அரே கிரியேஷன் அப்புறம் அரே மேனிபுலேஷன் யூசேஜ் பத்தி பார்க்கலாம். நம்ம ஒரு எக்ஸலை கிளீனாகவும் நீட்டாகவும் ப்ரெசென்ட் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த அரே கிரியேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அது கண்டிப்பா அவசியம். ஒரு ஒரு ஃபார்முலாலையோ இல்லை ஒரு ஆஸ் ரெஃபரன்ஸ்லையோ யூஸ் பண்ணும்போது எப்படி அது எக்ஸலோட டேட்டாவை வந்து மேனிபுலேட் பண்றது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஈக்குவல் டு நீங்க VLOOKUP வீடியோல நீங்க ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆல்ரெடி ஈக்குவல் டு கர்லி பிராக்கெட் கொடுத்து நான் அதை எப்படி யூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலம் செலக்ட் பண்ணி மல்டிபிள் காலம்ஸ் VLOOKUPல எடுத்துட்டு வந்திருப்போம். இந்த மெத்தட் தான் நான் அங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஓப்பன் கர்லி பிராக்கெட் கொடுத்துட்டு 1,2,3 கொடுத்து நான் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணா எக்ஸல் எப்படி ரெகக்னைஸ் பண்ணுது பாருங்க. 1, 2, 3 ஒரு சிங்கிள் அரே, லைக் ஹரிசாண்டலா இருக்கிற ஒரு சிங்கிள் அரே. அதுவே ஈக்குவல் டு கொடுத்துட்டு 1,2 செமிகோலன் 3 அப்படி கொடுத்தா எக்ஸல் எப்படி ரெகக்னைஸ் பண்ணுது? வெர்டிக்கல் அரேவை ரெகக்னைஸ் பண்ணுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஜஸ்ட் அரே பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ இதை நம்ம டேபிளாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். லைக் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. 1,2 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செமிகோலன் கொடுத்துட்டு 3,4 கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எனக்கு டேபிள். உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம கொடுக்க வேண்டிய டேபிளோட அரே வந்து சிமெட்ரிக்கலா இருக்கணும். ஃபர்ஸ்ட் 2 ரோ வேல்யூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் 2 ரோ வேல்யூ கண்டிப்பா கொடுத்தாகும். லைக் ஃபர்ஸ்ட் ரோல வந்து 5 கொடுத்துட்டு செகண்ட் ரோல வந்து 2 கொடுத்தா சிமெட்ரிக் மாடல் கிடையாது. ஸோ எக்ஸாக்ட் மேட்ச் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரோல நான் 2 கவுண்ட் கொடுத்துருக்கேன், செகண்ட் ரோலையும் நான் 2 கவுண்ட் கொடுத்தாகணும். ஸோ அந்த மாதிரி சிமெட்ரிக்கல் மாடல் இருந்தாதான் முன்னால யூஸ் பண்ண முடியும் இந்த டேபிள் ரெஃபரன்ஸை. ஸோ நம்ம எதுக்காக இந்த டேபிள் ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி அரே ரெஃபரன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றோம்? ஸோ என்ன யூசேஜ், இது தெரிஞ்சிட்டு என்ன யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க VLOOKUP எழுதுறீங்கன்னா VLOOKUP லுக்அப் வேல்யூல 1 கொடுத்துட்டு, ஸோ இங்க டேபிள் லுக்அப்ல நீங்க எந்த டேபிள் செலக்ட் பண்ணுவீங்க? ஜஸ்ட் இந்த டேபிள் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணும்போது ஆஸ் ரெஃபரன்ஸ் இங்க யூஸ் ஆகும். லைக் கமா கொடுத்து 2 கொடுத்து 0 கொடுக்குறேன். ஸோ மேட்ச் காலத்துல இருக்கிற செகண்ட் வேல்யூ எனக்கு 2ன்னு வந்துருச்சு. இந்த மாதிரி சின்ன வேல்யூஸ், அதாவது சின்ன ஒரு லெஸ் தென் 10 or 15 லைன் ஐட்டம்ஸ் இருக்கிற டேபிள்ஸ் எல்லாம் நீங்க செப்பரேட்டா இந்த மாதிரி எக்ஸல் கொடுத்து நீங்க அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த வேல்யூவை காப்பி பண்ணி எடுத்துட்டு இதை டெலிட் பண்ணிட்டு இந்த ரெஃபரன்ஸ் எரரை C6 இருக்கிற இடத்துல நம்ம ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணா போதும், அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். ஸோ ஒரு எக்ஸலை நீட் அண்ட் கிளீனா வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி மேனிபுலேட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். ஸோ நீங்க கிரியேட் பண்ற ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து மற்ற ஷீட்லயும் சேஞ்ச் பண்ணும் போதும் ஃபார்முலா லிங்க்ஸ் எங்கேயும் பிரேக் ஆகாது. லைக் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது சின்ன டேட்டா செட் இருக்கிறதுனால நீங்க ஃபார்முலால எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ரேட்டிங் பேஸ் பண்ணி குட், ஆவரேஜ், பேடுன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி எடுக்கிறோமோ அந்த மாதிரி ஃபார்முலாக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் லெஸ் தென் 10 லைன் ஐட்டம்ஸா இருந்தா, இல்ல லைக் மல்டிபிள் லைன் ஐட்டம்ஸ் இருக்குன்னா நீங்க செப்பரேட்டாவும் கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் நேம் கவுண்ட்னு கொடுத்துட்டு லைக் ABCD கொடுத்துட்டு 1 2. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லைன் ஐட்டம்ஸ் இருக்கிற டேபிள் இருக்கும்போது நீங்க கிரியேட் பண்றது கஷ்டமா இருந்ததுன்னா லைக் அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்கு. ஈக்குவல் டு கொடுத்துட்டு அந்த டேபிள் ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. ஸோ அந்த டேபிள் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா அந்த டேபிளோட வேல்யூ இங்க ரெஃபரன்ஸா வந்துடும். லைக் இங்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா B4 to C15 தான் இருக்கு. ஆனா F2 கொடுத்துட்டு இந்த ஃபார்முலா ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு F9 பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அரே வந்து இங்க ரிவீல் ஆகும். ஸோ F9 பிரஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா இப்போ அந்த ரெஃபரன்ஸ் போயிடுச்சு, அந்த டேபிள் இங்க சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நீங்க இந்த இன்ஃபர்மேஷனையும் ஃபார்முலால யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, மல்டிபிள் லைன் ஐட்டம்ஸ் இருக்கிற டேபிள் வந்து ஃபார்முலால யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நம்ம ஃபார்முலால கால்குலேஷன் லோட் அதிகப்படுத்துற மாதிரி. ஸோ மினிமம் 10 லைன் ஐட்டம்ஸ்குள்ள இருக்கும்போது அது கொஞ்சம் ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். இன்கேஸ் மல்டிபிள் லைன் ஐட்டம்ஸ் இருக்குன்னா ஸோ புதுசா ஒரு ஷீட்ல ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டுட்டு ஈக்குவல் டு கொடுத்து ஆஸ் ரெஃபரன்ஸ்ல யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் திஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஷீட்டும் கிளீனா இருக்கும், ஸோ ஃபார்முலாவும் நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு சர்டன். ஸோ ஃபார்முலாவே இன்பில்டா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் எக்ஸலோட மெமரி சேவ் ஆகுது. லைக் எப்படி நம்ம ஒரு செல்லுல ப்ரெசென்ட் பண்ணும்போது அதுக்குண்டான ஃபார்மேட்டிங் எல்லாமே எக்ஸல் வந்து கால்குலேட் பண்ணும். அது இல்லாம நம்ம ஃபார்முலாலே கொடுக்கறதுனால அந்த ஃபார்மேட்டிங்கோட மெமரி க்ளோஸ் ஆகுது. எல்லாமே லைக் நம்ம ட்ரை பண்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸலோட வந்து கம்மி பண்றதுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட ரிப்போர்ட் வந்து எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். ஈவன் அது 1 lakh லைன்டமா இருந்தாலும். ஸோ தட்ஸ் ஆல். இன்னைக்கு இந்த வீடியோல இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மேஜிக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஏதாவது மற்ற ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.